இடத்துல அங்கேயே உட்காருமோ. எல்லாருக்கும் இந்த குங்கும பிரசாதம் அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம். இந்த கோயில் கும்பாபிஷேகம் இந்த நடக்கிற கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்மலில் பாலாஜி நகர் அப்படின்னு ஒரு நகரில் 12th கிராஸ் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தாங்க இங்கே கும்பாபிஷேகம் நடக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கும்பாபிஷேகம் ஆரம்பிக்குது. காலையில் 7:30 மணிக்கு கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட்டும் வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பம்மல், அனகாபுத்தூர், பல்லாவரம், கோவூர் இந்த சரௌண்டிங்கில் இருக்க மக்கள் அனைவரும் இந்த வரசக்தி விநாயகரை வந்து ஆலயத்துக்கு போயிட்டு கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்துணை பேருக்கும் அருளும் ஆசையும் ஆண்டவன் விநாயகரோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. கோயில் கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக எல்லாம் மறக்காமல் குடும்பத்தோடு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னு நம்ம நாமளாக பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாள் நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நாள் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48 நாள் கழிச்சு மண்டல பூஜை ஒன்று பண்ணுவாங்க. இந்த 48 நாளைக்குள்ளே யாராவது வந்து கும்பாபிஷேகத்தை கலந்துக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா 48 நாளைக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் போய் கலந்துக்கலாம். அது கலந்துக்கிட்டிங்கன்னா கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிட்ட உங்களுக்கு அந்த பங்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மண்டலம் 1 மண்டலத்துக்குள்ளே. ஸோ இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக அனைவரும் கலந்துக்கோங்க. விநாயகரோட ஆசீர்வாதம் பெறுங்க. நன்றி. இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெண்குயின் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், என் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.